தலைவன் தலைவி விஜய் சேதுபதி, நித்யா மேனன், ஆகாச வீரன், பேரரசி இவங்களுடைய காதல் கதை, மோதல், அவங்களுடைய குடும்ப பிரச்சனை இப்படி எல்லா விஷயத்தையும் கலந்து கட்டி நம்மக்கிட்ட வந்து ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காரு பாண்டியராஜன் அவர்கள். அது எல்லாமும் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். பல இடங்களில் வந்து பல இடத்துல பயங்கரமான சிரிப்பலை வந்து எழுப்பி வைக்குது. பல பிரச்சனையை வந்து பயங்கர காமெடியாக வந்து நம்மக்கிட்ட வந்து கன்வே பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தில் வந்து சின்ன சின்ன ஃப்ளாஸ் வந்து இருக்க தான் செய்யுது. பட் அது எல்லாத்தையுமே வந்து படம் போகிற போக்கில், அதுவும் குறிப்பாக விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலயமா அதை அப்படியே வந்து ஓரம் கட்டி வைக்கிறாங்க. மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கூப்பிட்றதாகட்டும், இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கடுப்பேற்றதாகட்டும், கதை வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன காமெடிஸை வச்சு அதை எலவேட் சொன்ன விதமாகட்டும், இது எல்லாமும் வந்து ஒட்டுமொத்தமாக நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் பொட்டல முட்டாயிலிருந்து நம்மளை வந்து எமோஷனாக வைக்கிறதாகட்டும், நம்மளை வந்து ஒய்ப் பண்ண வைக்கிறதாகட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக தரமாக வந்து பண்ணியிருந்தார். கலர்ஃபுல்லான அந்த ஃபேமிலியை வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாரு பாண்டியராஜ் அவருடைய விஷுவல்ஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக படத்தை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில இடத்துல வந்து நமக்கே ஒரு சில கேள்விகள் வந்து வர செய்யும். பட் அது எல்லாத்தையுமே அவரே வந்து அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அந்த விதத்தில் வந்து இது எனக்கு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நீங்கள் தலைவன் தலைவியை பார்த்தப்போ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை.